இன்றைய தியானத்தின் தலைப்பு தப்பும் தவறும். இந்த தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா 65வது அதிகாரம் 12வது வசனம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாள் தியானம் தப்பும் தவறும். தியானத்தின் மைய வசனம் ஏசாயாவின் புத்தகம் 65வது அதிகாரம் 12வது வசனம். பிரியமானவர்களே, மனிதனையும் மற்ற உயிரினங்களையும் பிரிப்பது மனிதனுக்கு இருக்கும் 6வது அறிவு. ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்று தெரிந்தும் ஒருவன் அதை மீறி அந்த காரியத்தை செய்தால் அவன் தப்பு பண்ணுகிறான் என்று அர்த்தம். அதற்கு நிச்சயமாக அவனுக்கு தண்டனை உண்டு. கர்த்தர் மோசேயிடம் கன்மலையை பார்த்து பேசி என்றார். ஆனால் அவன் இஸ்ரவேல் ஜனங்களின் முறுமுறுப்பால் கன்மலையை அடித்து விடுகிறான். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே இதை நீங்கள் வாசிக்கலாம். கர்த்தரின் வார்த்தையை கேட்டும் ஜனங்களுக்கு முன்பாக மோசே கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் செய்த அந்த காரியம் தப்பாகும். இந்த தப்பின் காரணமாக கர்த்தர் மோசேயிடம், என் ஜனங்களுக்கு முன் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன காரணத்தினால் நீ கானானுக்குள் நுழைவதில்லை என்று கடிந்து கொண்டார். மோசே செய்த அந்த தப்பினால் அவன் இவ்வளவு நாள் பட்ட பிரயாசம் எல்லாம் விருதாவானது என்று நாம் வாசித்திருக்கிறோம் அல்லவா? பிரியமானவர்களே, ஏசாயாவின் புத்தகம் 65வது அதிகாரம் 12வது வசனத்திலே கர்த்தர், நான் கூப்பிட்டேன், நீங்கள் பதில் சொல்லவில்லை. நான் பேசியும் நீங்கள் கேட்கவில்லை. என் பார்வைக்கு பொல்லாப்பை செய்தீர்கள். எனக்கு பிரியமில்லாததை தெரிந்து கொண்டீர்கள். ஆகையால் நான் உங்களை பட்டயத்துக்கு எண்ணிக் கொடுப்பேன் என்றார். கர்த்தர் மோசேக்கு கொடுத்த 10 கட்டளைகள் யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை வாசிக்கலாம். இந்த 10 கட்டளைகளையும் புதிய ஏற்பாட்டில் 2 கற்பனைகளாக மத்திய 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் முதல் 40ஆம் வசனம் வரை கொடுக்கப்பட்டுள்ளதை நாம் அறிந்து கொண்டால் நலமாயிருக்கும். காரணம் என்னவென்றால், இந்த 10 கட்டளைகளை தெரிந்து கொண்டும் அதை மீறுபவர்கள் தப்பு செய்பவர்கள். சூனியம் என்றால் வெறுமை என்று அர்த்தம். விக்கிரகங்களை ஆராதிக்கிற ஜனங்களும் வெறுமையாய் இருப்பார்கள். விக்கிரகத்துக்கு ஜீவன் இல்லாத காரணத்தினால் அது மனுஷனை தெரிந்து கொள்ள முடியாது. விக்கிரகங்களை ஆராதிக்கிற ஜனங்களும் அவர்களை தெரிந்து கொள்பவர்களும் தப்பு செய்பவர்கள் தான். பிரியமானவர்களே, அடுத்தது தவறு என்றால் எதேச்சையாக சில காரியத்தை செய்யக்கூடாது என்று தெரியாமலே செய்து விடுவது. அத்தகைய செயல்களை மீண்டும் நாம் செய்யாமல் கவனமாய் இருக்க வேண்டும். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் அநேக காரியங்களில் தவறுகிறோம் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் கொடுக்காத அதிகாரத்தினால் மற்றவர்களை நியாயம் தீர்ப்பவர்கள் தவறு செய்பவர்கள். தங்களிடம் இருக்கும் சில வேண்டாத காரியங்களை சரி செய்து கொள்ளாமல் அதே காரியங்களை செய்பவனை நாம் நியாயம் தீர்ப்பது கர்த்தர் நமக்கு கொடுக்காத அதிகாரம். இதை புரிந்து கொண்டு இதை போன்ற தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்யாமல் தவிர்க்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த தவறுகள் தப்பாக மாறி தண்டனையை பெற்றுக்கொள்ளும் நிலைமைக்கு தள்ளப்படுவீர்கள். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, உமக்கு எங்களது காலை வணக்கம். தேவனே, எங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஒரு புதிய நாளை ஆசீர்வதித்து கூட்டிக் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. தகப்பனே, நாங்கள் தெரிந்தே தப்பு செய்யாமலும் தெரியாமல் தவறு செய்யாமலும் எங்களை நல்வழி நடத்துகிற அன்பிற்காய் உமக்கு நன்றி. தகப்பனே, நீர் எப்போதும் எங்களோடு இருந்து ஆலோசனை கொடுத்து ஆசீர்வதித்து நாங்கள் பிறருக்கு சாட்சியாக இருக்க நடத்துகிற தயவிற்காய் உமக்கு நன்றி. நாங்கள் தப்பும் தவறும் செய்யாமல் எங்களோடு இருக்கும் கர்த்தாவே, உமக்கே சகல துதி கன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.